கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக, உயர்த்துவாராக. இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய தியானம் ஆசையாய் தொடருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மேன்மை நிறைந்த பரிசுத்தவான் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அவர் தன்னுடைய வாழ்விலிருந்து சில காரியங்களை பிலிப்பி பட்டணத்தில் இருந்த சபையாருக்கு சொல்லுகிறார். அதிலே இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் என்று எண்ணுகிறதில்லை, மாறாக கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார். நமக்குள்ளே ஒரு ஆசை வேண்டும். அது என்ன? நம்மை ஆண்டவர் எதற்காக அழைத்தாரோ அல்லது எதற்காக நம்மை வேறு பிரித்தாரோ நாம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக வாழ வேண்டும் என்கிற ஆசை நமக்குள்ளே இருப்பதாக. நாம் ஆண்டவருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றும் பொழுது நம்முடைய மன விருப்பங்களை எல்லாம் அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆண்டவர் நம்மை அழைத்த நோக்கம் என்ன? ஒன்றாவது, அவருக்காக நாம் வாழ்வதற்கு அவர் நம்மை அழைத்தார், அவர் நம்மை பிடித்தார். உலகத்திற்காக நாம் வாழ்கிறவர்களாக இருக்கக்கூடாது. சாத்தானுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர்களாக, இந்த உலகத்தினுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்கிற ஆசை நமக்குள்ளே வருவதாக. இரண்டாவது, தேவன் என்ன நோக்கத்தோடு என்னை தனக்கென்று பிடித்தார், தனக்கென்று இந்த உலகத்தில் வேறு பிரித்தார்? அவருடைய ஊழியத்தை செய்யவா அல்லது அவருடைய நாமத்தின் மகிமைக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்வதற்கா? எதற்கு கர்த்தர் என்னை அழைத்தார்? அந்த அழைப்பை, அவர் தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் ஒரு ஆசை நமக்கு இருக்க வேண்டும். தேவனுடைய விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் ஆசைகளையும் அவருடைய நோக்கத்தையும் நாம் நிறைவேற்றும் போது இடையூறுகள் ஏராளம் வரும். சத்துரு விரோதமாக போராடுவார். மனிதர்கள் பலவிதமான கோணத்தில் நம்மை குறித்து பேசுவார்கள். சிலர் நமக்கு உதவி செய்வார்கள், சிலர் நமக்கு ஒத்தாசையாக இருந்து நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாக ஓட நம்மை உந்தி தள்ளுவார்கள், சப்போர்ட் பண்ணுவார்கள். ஆனால் சிலரோ அதை செய்வதில்லை. நாம் மனிதர்களிடத்திலிருந்து வருகிற விமர்சனங்களையோ மனிதர்களிடத்திலிருந்து வருகிற தவறான கருத்துகளையோ நாம் குறித்து கவலைப்படாமல், எதற்காக கர்த்தர் என்னை பிடித்தார், அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றினவனாக ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை மட்டும் நமக்கு இருந்தால் போதும். நம்மை ஆண்டவர் கனப்படுத்தவும், நம்மை ஆசீர்வதிக்கவும், நம்மை மேன்மைப்படுத்தவும், இறுதியாய் அவருடைய மகிமையான ராஜ்யத்தில் நம்மை ஏற்றுக்கொள்ளவும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே தேவன் எதை விரும்புகிறார்? அவர் உங்களை எதற்காக ரட்சித்தார், அவர் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டார், அதை மாத்திரம் நிறைவேற்றுவதற்கு ஆசைப்படுங்கள். மீதி எல்லா காரியங்களையும் தேவன் பார்த்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் வாழ்க்கையில் எங்களை நோக்கத்தோடு தெரிந்தெடுத்த நல்ல தகப்பனே, அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எதற்காய் இயேசு கிறிஸ்துவினால் பிடிக்கப்பட்டாரோ அதை பிடித்து கொள்ளும்படியாக அவர் ஆசையோடு தொடர்ந்தது போல நாங்கள் உம்மால் ரட்சிக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறுவதற்காகவும் நீர் எங்களை எந்த நோக்கத்தோடு தெரிந்து கொண்டீர் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாகவும் இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு ஒரு ஆசையை கட்டளையிடுவீராக. ஏதோ ரட்சிக்கப்பட்டோம் வாழ்கிறோம் என்று இல்லாதபடி இந்த விசுவாச வாழ்க்கையை ஆசையோடு தொடர எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபை தருவீராக. இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஜெயமாய் மாற்றித்தாரும்.
எங்களோடு கூட இரும், பெரிய காரியங்களை செய்யும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.